ஒரு வழியாக முதலமைச்சராக பதவியேற்கிறதுக்கு சட்டசபையில் அந்த மெஜாரிட்டியை காட்டுறதுக்கான நம்பர்ஸு அறிவிப்பு பண்ணிட்டார் விஜய். ஆனால் இதுக்கப்புறம் என்ன சிக்கல்கள் அவர் சந்திக்க போகிறாரு, அவரால் நிம்மதியாக ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் வாண்டரிங் மாங்க் சத்யா. நம்ம 4ஆம் தேதி கவுண்டிங் முடித்ததுலேருந்து அன்றைக்கி ஈவினிங்கே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம தான் ஃபஸ்ட்டு போட்டோம். அதுக்கப்புறம் தான் ஒரு 10 மணிக்கு மேலே தான் வந்து நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா என்ன நடக்குங்கிறத எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுமே அதை பிக்கப் பண்ணி போட ஆரம்பித்தாங்க. நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 8 மணிக்கெலாம் ஒரு வீடியோ போட்டுட்டோம். நம்பர்ஸ் கிடையாது, ஒரு 108 109 விஜய் நின்றுடுவார், அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர் யாருக்கிட்டலாம் அலையன்ஸ் போகலாம், இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணுன்னா யாராருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இல்லை விஜய் ஃபார்ம் பண்ணணுன்னா அவருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களுமே நம்ம பேசியிருந்தோம். அதில் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் நம்ம சொன்னது, திமுக கூட்டணியில் இருக்கிற அந்த கட்சிகளை வந்து ஆதரவு கேட்டு விஜய் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும், தமிழக அரசு அமைத்து அவர் முதலமைச்சராக பதவி ஏற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறத நம்ம அன்றைக்கி பேசியிருந்தோம். இப்போது இன்றைக்கி அந்த இடத்துல தான் அரைவாயி நிற்கிது. என்ன ஒரு தப்பு நடந்தது அப்படின்னா, ரிசல்ட்ஸ் வந்த அடுத்த நாள் போய் கவர்னரை பார்க்குறப்போ விஜய் என்ன பண்ணிட்டாருன்னா, எனக்கு பெரும்பான்மை இருக்குது, 108 இருக்குது, கூட வந்து ஒரு 5 எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணுறாங்க, 113ங்கிற ஒரு தகவலை கவர்னர்கிட்ட அவர் கொடுத்துட்டாரு. ஆனால் கவர்னர் எதிர்பார்த்தது என்னன்னா, எனக்கு 108 மெஜாரிட்டி இருக்குது, நான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறேன், பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து சட்டசபை கூட்டி என்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாருன்னா கவர்னர் வந்து இதுக்கு ஓகேன்னு சொல்லியிருப்பார். அவர் இந்த 5 நம்பர்ஸ் காங்கிரஸோடைய சேர்த்து சொன்னதில் தான் அந்த பெரிய குழப்பம். அது என்னன்னா, தனி மெஜாரிட்டி எனக்கு இருக்குது, நான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கிறேன், அங்கே நான் பெரும்பான்மை காட்டுறேன் அப்படின்னாருனா முடிஞ்சிருக்கும், அடுத்த நாள் கவர்னர் கூப்பிட்டுருப்பார். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு 108, காங்கிரஸ் ஒரு 5, 113 பேர் நாங்கள் இருக்கோம், கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அது கூட்டணி கணக்காயிடுச்சு. அப்படின்னா உனக்கு இன்னும் 5 நம்பர் ஷார்ட்டேஜ் இருக்கேப்பா, அந்த 5 நம்பர் தேர்த்திட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி தான் விஜய் சொல்லி அமுச்சு விட்டார். அதுக்கு நடுவில் வந்து விஜயோடைய தொண்டர்கள்லாம் பிடிச்சி டிஎம்கேவை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎம்கேவுக்கும் இதுக்கும் கவர்னர் வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடாததுக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல. அவர் ஆரம்பத்தில் இருந்தே விஜய் வந்து திமுகவை தீய சக்தின்னு சொல்லி எதுக்கு எடுத்தாலும் திமுக மேலே குறை போட்டுட்டு இருந்த விஜய், இன்னைக்கு அவருடைய தொண்டர்கள் அவருடைய ரசிகர்களுமே வந்து எது நடந்தாலும் விஜய்க்கு திமுக தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்குமே அப்படி தான் ஆயிடுச்சு. கவர்னர் ஆட்சி அமைக்கல கூப்பிடல அப்படின்னோடனே திமுக மேலே தூக்கி எல்லாம் பழிய போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, அதுக்கு அந்த சுவாரஸ்யங்கள் தான் பயங்கரம். என்னன்னா, கட்சி ஆரம்பித்த இந்த 3 வருஷமாக விஜய் திமுகவை தான் அட்டாக் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொள்கை எதிரி, அரசியல் எதிரி திமுக பாஜக அப்படின்னு வச்சு தான் அவர் தேர்தலை சந்தித்தார். இந்த திமுகவை பற்றி அவர் பேசும்போது தீய சக்தி திமுக, நான் வந்து தூய சக்தி அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மக்கள் எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு பேசினார். இன்னைக்கு என்ன நடந்துருச்சு அப்படின்னா, வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு இவரே சொல்லுவார்ல அவரோட படத்தில், இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, யாரை வந்து தீய சக்தின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரோ அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுடைய சப்போர்ட்டில் தான் இன்றைக்கி இவரால் ஆட்சி அமைக்க முடியுது. அப்போது இன்றைக்கெல்லாம் இவங்க தூய சக்தியாக மாறிட்டாங்களா? அதனால் உங்கள் கட்சி என்ன வாஷிங் மிஷினா? அங்கேருந்து தப்பு பண்ணவங்களாம் கூப்பிட்டு இங்கே போட்டு எல்லாத்தையும் நீங்கள் வெளுத்து நல்லவனை ஆக்கிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து மக்கள் மத்தியில் பெரும்பான்மை இப்போ பேசப்படுது. ஏன் அப்படின்னா, காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 22 வருஷம் கூட்டணி அவங்க திமுக கூட. கம்யூனிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கூட்டணி, ஒரு 2 எலெக்ஷனுக்கான கூட்டணி. விசிகாவுமே இந்த கூட்டணியில் தான் இருந்துட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமாகவே. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்னாடியே விஜய் கூட போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸ் இருந்துகிட்டு இருந்துச்சு. டெல்லி வரைக்கும், ராகுல் காந்தி வரைக்கும் ஓகே அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சோனியா காந்தி தலையிட்டு தான், இல்லை டிஎம்கே கூட தான் நம்ம போய் ஆகணும், அவங்க தான் வந்து ரிலையபிள் ஆலி, நமக்கு தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவங்க கூட தான் நம்ம இருந்தாகணும், இது வந்து ஃபார் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸை வந்து திரும்பி திமுக கூட புஷ் பண்ணி விட்டது சோனியா காந்தி அவர்கள் தான். இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் அவங்கள்ட்ட தான் போய் நிற்கிறீங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது காங்கிரஸ்லேருந்து உங்களுக்கு 5 எம்எல்ஏ, விசிகால 5 எம்எல்ஏ மன்னிக்கவும், இப்போது காங்கிரஸ்லேருந்து 5 எம்எல்ஏ, விசிகால 2 எம்எல்ஏ, 2 கம்யூனிஸ்ட்டும் சேர்த்து 4 எம்எல்ஏ, ஐயுஎம்எல் இப்போ ஒரு 2 எம்எல்ஏ கொடுக்குறாங்க உங்களுக்கு. இதோடைய டோட்டல் நம்பர் சேர்த்திங்க அப்படின்னா 121 வருது. இந்த 121ல் விஜய் வந்து அவருடைய ஏதோ ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணி ஆகணும், 120 வச்சிட்டாலுமே
இப்போ தற்காலிக சபாநாயகர் போட்டு சட்டசபையை நடத்தி ஆகணும். அதில் சபாநாயகர் ஓட்டு போட முடியாது. அப்போது உங்களுக்கு 119 நம்பரு, இந்த 119 நீங்கள் இப்போ அங்கே ப்ரூவ் பண்ண போகிறீங்க. இப்போது திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் விஜய் பேசுகிறாரு, திமுக வந்து அறிவாலயம் வழியாக யார் போனாலும் அவங்கள உள்ளே தூக்கி போட்டு ஒரு கூட்டணி அமைச்சிக்கிட்டு இருக்காங்க, சும்மா அப்படி அந்த பக்கம் தண்ணி கேன் போட போகிறவங்க கூட கூட்டணி போடுறாங்க, இத்தனை வருஷமாக கொள்ளடிச்சு வச்சிருக்கிற அந்த பணத்தை கொடுத்து ஒரு கூட்டணி அமைச்சிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு வந்து நான் கல்லாப்பேட்டி கூட்டணி அப்படின்னு பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து திமுக கூட்டணியை எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தார். இப்போது அதே கல்லாப்பட்டி கூட்டணியில் நீங்கள் ஒரு 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 10 எம்எல்ஏ உங்களுக்கு தேவை அப்படின்னோடனே எங்கே போய் நின்னீங்க? அதே கல்லாப்பட்டி கூட்டணியை உடச்சி கொண்டு வந்து இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறீங்க. இதுலேயும் இன்னொரு சிக்கல் என்னன்னு பார்த்தோன்னா, காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலேருந்து உடச்சிட்டு வந்து உங்களுக்கு 5 எம்எல்ஏவுக்கான சீட்டு கொடுக்குறாங்க, அந்த நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகளும் 2 கம்யூனிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் உலக அரசியல்லே நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம். இவ்வளோ வருஷமாக அரசியல் பேசுகிறோம், அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அரசியல் பழகுறோம். ஆனால் இவங்க இந்த 2 கம்யூனிஸ்ட்டும் விடுதலை சிறுத்தைகளும் அந்த கொடுத்துருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, நான் அது வந்து ஒரு அபாயகரமான ஒரு விஷயம் மாதிரி நமக்கு கண்ணில் தெரியுது. ஏன்னா நாங்கள் விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்கள் ஆதரவை தரோம், ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கம்யூனிஸ்ட்ஸும் விடுதலை சிறுத்தைகளும் நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தரோம், விஜய் ஆட்சி அமைக்கிட்டோம், ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம், திமுக கூட சேர்ந்து எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு மனநிலையிலேயே அவங்க வந்து ஆதரவு கொடுத்துருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்கள் இருந்தபோது 2006 வந்து அவங்களுக்கு நம்பர்ஸ் கிடைக்கல, 96 தான் அவங்க வந்து திமுக, காங்கிரஸ், பாமக எல்லாம் ஒரே கூட்டணியில் இருக்காங்க. அப்போது 96 சீட்டு தான் வந்து திமுகவுக்கு கிடைக்குது. இவங்களுக்கு ஒரு 34 சீட்டு இருக்குது காங்கிரஸ்க்கு. அப்புறம் ஒரு 15 சீட் வந்து பாமக வச்சுருக்காங்க. இவங்களுடைய சப்போர்ட்டில் கவர்மெண்ட் வந்து நடத்திட்டு இருக்காரு அப்போது கருணாநிதி அவர்கள். அந்த 5 வருஷமுமே அதிமுக பொதுச் செயலாளர் அம்மையார் ஜெயலலிதா வந்து கருணாநிதி அவர்களுடைய கவர்மெண்ட்டை வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணி அந்த 5 வருஷமே பேசியிருக்காங்க. அது வந்து கூட்டணி ஆட்சி, அதாவது ஒரே கூட்டணியில் இருந்தாங்க, அந்த கூட்டணியில் இருக்க பெரிய கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, இது எல்லாமே கூட வந்து அவங்களுக்கு புஷ்அப் கொடுத்து அந்த சீட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இங்கே போட்டி போட்டது எதிர்கூட்டணியில், அதாவது இவர் திட்டிகிட்டு இருந்தது எதிர்கூட்டணியில் இருக்கிறவங்கள, இவர் அசிங்கமாக பேசுனது காசுக்காக போகிறாங்க கூட்டணிக்கு அப்படின்னு பேசுனது அந்த கூட்டணியில் இருக்கிறவங்கள, அவங்கள வந்து இன்றைக்கி நீங்கள் கூட்டிகிட்டு வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறீங்க. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களும் எங்களுக்கு வந்து நாங்கள் தமிழ்நாடு நலனுக்காக வந்து நாங்கள் விஜய் ஆதரிக்கிறோமே தவிர நாங்கள் திமுக கூட்டணியில் நாங்கள் வந்து அங்கம் வகிச்சிட்டு தான் இருக்கோம், எதிர்கட்சியாக தான் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலை, ஒரு அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து தெரியல. இப்போ விஜய்க்கு சப்போர்ட் கொடுக்குற இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க திமுகவுடைய தயவில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஒரு 28 வாங்கி 5 ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ். இவங்க எல்லாருமே அந்த தயவில் தான், திமுக தயவில் தான் ஜெயிச்சு வந்திருக்காங்க. 2016 எலெக்ஷனில் திமுக ஒரு கூட்டணி, அதிமுக ஒரு கூட்டணி. நம்ம இப்போ பேசுகிற இந்த கட்சிகள் இவங்க எல்லாருமே விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட், தமிழ் மாநில காங்கிரஸ், மறைந்த விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தலைமையில் ஒரு மக்கள் நல கூட்டணி அமைச்சு அதில் வந்து இவங்க எல்லாமே வந்து போட்டியிடுறாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா 2 கம்யூனிஸ்டும் ஆளுக்கு 25 தொகுதி 50 தொகுதியில் நிற்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் 25 தொகுதி. ஆனால் அந்த தேர்தலில் இவங்க யாருமே வந்து டெபாசிட் வாங்கலை. நீங்கள் திருமாவளவன் அவர்கள் கூட ஒரு வட தமிழகத்தில் இருக்க ஒரு 42 தொகுதியில் அவர் ஒரு மெஜாரிட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. அதாவது அப்போது அந்த கூட்டணிகளில் இந்த சைடு ஏடிஎம்கே, இந்த சைடு டிஎம்கே ஒரு ஃபேக்டர் ப்ளே பண்ணதால் அவருக்கு அந்த இழப்புன்னு கூட நம்ம சொல்லிடலாம். ஆனால் கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன பலம் இருக்குது? அந்த 25 50 தொகுதிகள்லையுமே டெபாசிட் கூட வாங்காமல் 0.01% கூட அவங்க ஓட்டு வாங்கலை. அவங்க இன்றைக்கி திமுக கூட இருந்து தான் இந்த 2 சீட்டு 4 சீட்டு அவங்க வச்சுருக்காங்க. அவங்க போயிட்டு அங்கேருந்து வந்து விஜய்க்கு வந்து நாங்கள் ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகமாகவே இருக்குது. இப்போது விஜய் கூட இருக்கிற இந்த கட்சிகள்
இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், IUML, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இவங்க எல்லாருமே திமுக கூட சேர்ந்து பாஜக எதிர்ப்பை மட்டுமே பிரதானமாக வச்சு இந்த 10 வருஷம் அரசியல் பண்ணவங்க. பாஜக அது பண்ணுது, உள்ளே வந்துடும், அதனால் திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியே ஓட்டு கேட்டவங்க. பாஜகவுடைய பல நெருக்கடிகளுக்கு ஆளாகாமல் கூட்டணியை வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு வந்தவங்க. பாஜகவுடைய பல கொள்கைகளை சட்டமாக மசோதாவாக கொண்டு வராமல் தடுத்தது திமுகவுக்கு பெரிய பங்கு இருக்குது. இப்போது நாளைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பாஜகவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தமிழக அரசு மேலே, விஜய் தலைமையில் தமிழக அரசு மேலே வரும்பொழுது விஜய் என்ன மாதிரியான முடிவு எடுப்பார்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மும்மொழி கொள்கை அப்படின்னு ஒரு விஷயம் வருது. அதில் 2 திராவிட கட்சிகளுமே தெளிவாக இருக்காங்க. நாங்கள் தேசிய கட்சி கூட கூட்டணியில் இருந்தாலும், பாஜக கூட கூட்டணியில் இருந்தாலும், இருமொழி கொள்கை மட்டும்தான் எங்களுடைய ஸ்டாண்டு. மும்மொழி கொள்கை எங்களுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுல அதிமுக தெளிவாக இருக்காங்க. திமுகவுமே வந்து இதுதான் எங்களுடைய ஸ்டாண்டு, டபுள் லாங்குவேஜ் தான். இன்னொரு கொள்கையை நீங்கள் ஆப்ஷனல் எந்த லாங்குவேஜ் அப்படின்னாலுமே அதை கொண்டு வந்து புகுத்துறதை ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டாண்டில் 2 திராவிட கட்சிகளுமே தெளிவாக இருக்காங்க. அவங்களும் வந்து பாஜக கூட ஃபைட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போது நாளைக்கே வந்து மத்திய அரசுலேருந்து இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, மும்மொழி கொள்கையை பற்றி தமிழ்நாடு அரசுடைய உங்களுடைய ஸ்டாண்டு வந்து விளக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதில் விஜய் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுப்பார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். தைரியமாக அவரால் பாஜகவை எதிர்த்து நின்று அரசியல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்படி அவர் தைரியமாக எதிர்த்து பண்ண முடியலை, பாஜகவுடைய கண்டிஷன்ஸுக்கு கட்டுப்படுறாரு அப்படின்னா இவர் கூடவே இருக்கிற இந்த கூட்டணி கட்சிகள், பாஜக எதிர்ப்பு பேசியே வளர்ந்த அந்த கூட்டணி கட்சிகள் விஜய் கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? நாளைக்கு வந்து இல்லை சைன் பண்ணுறோம், மும்மொழி கொள்கை வரட்டும் தமிழ்நாடு ஸ்கூல்ஸில் அப்படின்னு விஜய் கையெழுத்து போட்டு சட்டமன்றத்தில் ஒரு அறிக்கை கொடுத்துட்டாருன்னா இவங்க நாளைக்கு இவங்களுடைய சப்போர்ட்டை புல் அவுட் பண்ணிடுவாங்க. கூட்டணியில் இல்லைங்க, இது வந்து தமிழ்நாடு நலனுக்கு எதிரானது, நாங்கள் 10 சீட் நாங்கள் வெளில வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா திரும்பி கவர்மெண்ட் என்ன ஆகும்? திரும்ப கவர்மெண்ட் கலையும், திரும்பி அப்புறம் அதே மாதிரி தான் அப்புறம் குதிரை பேரங்கள், காம்ப்ரமைஸு இப்போ நடந்த மாதிரி தான் திரும்ப அதுக்கான விஷயங்களுமே போகும். இப்போது NEPயில் என்ன எடுக்க போகிறாரு? நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாரு? இல்லை இப்போ NRC கொண்டு வர போகிறாங்க, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் கொண்டு வர போகிறாங்க, அதில் வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாரு விஜய்? PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே வந்து சீஃப் செக்ரட்டரிக்கு மத்திய அரசுலேருந்து அனுப்பிட்டாங்க. அந்த அடுத்த அகாடமிக் இயருக்கான PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ்க்கு என்ன உங்களுடைய பிளான் வச்சுருக்கீங்க, அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன மாதிரியான ஒரு விஷயம் எடுக்க போகிறாரு? இதில் விஜய் எங்கே லாக் ஆகியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா பாஜக சொல்கிற அந்த விஷயங்கள் அனைத்துக்கும் விஜய் ஒத்து போகலை அப்படின்னா சென்ட்ரல்லேருந்து வர ஃபண்டு கட் ஆயிரும். நீங்கள் என்ன சாதாரணமாக நீங்கள் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வச்சுருக்கீங்க? தமிழ்நாடு அரசுடைய ஒரு ஆண்டுக்கான பட்ஜெட்டு 4 லட்சம் கோடி. ஆனால் உங்களுடைய நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான அமௌண்ட் எவ்வளோ தெரியுங்களா? 12 லட்சம் கோடி. இது எங்கேருந்து கொண்டு வருவீங்க? சென்ட்ரல்லேருந்து ஃபண்டு கட்டாகி போயிடுச்சு அப்படின்னா DMK, ADMK 2 கட்சியுமே பல வருஷங்கள் ஆட்சி பண்ணி ட்ரெஷரியை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரிஞ்ச கட்சிகள். DMK வந்து கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போவாங்க, ADMK வந்து அதை வந்து ஃபில் பண்ணி வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எங்கேருந்து அமௌண்ட் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், எதை யூஸ் பண்ணணும், சென்ட்ரல்லேருந்து ஃபண்டு கட் ஆச்சுன்னா பேக்கப்புக்கு அது வரைக்கும் என்ன யூஸ் பண்ணுறது, எப்படி ஃபைட் பண்ணி சென்ட்ரல்லேருந்து ஃபண்டு வாங்குறது, இந்த விஷயங்கள் இவங்க 2 பேருமே வந்து பழந்துன்னு கொட்டை போட்டவங்க. நீங்கள் சென்ட்ரல்லேருந்து அவங்க சொல்கிற அந்த விஷயங்களை ஏற்றுக்கலை, அந்த பாலிசிஸ்க்கு ஒத்து போகலை அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு ஃபண்டு வர்றது லேட் ஆகும், கட் ஆகும். அந்த டைமில் விஜய் என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார், எப்படி ரியாக்ட் பண்ணுவார், அதை எப்படி சமாளிக்க போகிறாரு, அவருடைய வாக்குறுதிகளை வந்து எப்படி நிறைவேற்றுவார் அப்படிங்கிறதெல்லாமே வந்து ஒரு பெரிய திரை போட்ட மாதிரியே இருக்குது. எதுக்குமே விஜய் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறார். அவர் சுற்றி இருக்கிறவங்க எல்லா விஷயத்துக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கவர்னர் வந்து 4 நாளாக ஆட்சி அமைக்க கூப்பிடல, அவர் கூட்டணி கட்சிகள், அவருடைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸு, அவருடைய ட்விட்டர் பினாமி ஹேண்டில்ஸ் எல்லாமே பேசுகிறாங்க. இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தோன்னா இன்னும் கொடுமை, எல்லாம் கண்ணில் கிளிசரினை விட்டுட்டு எங்கள் அண்ணாவை ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, எங்கள் அண்ணா ஆட்சி அமைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அண்ணாவை யாருங்க ஆட்சி அமைக்க வேணான்னு சொன்னது? நம்பர்ஸை காட்டினீங்கன்னா ஆட்சி அமைச்சிட்டு போக போகிறீங்க. இது எல்லாம் இந்த 4 நாளில் எல்லாம் பேசுகிறாங்க. விஜய் வந்து வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குங்க, நான் அப்டேட் கொடுக்குறோம், கவர்னர் இந்த மாதிரி பண்ணுறாரு, இல்லை பாஜக வந்து கவர்னருக்கு ப்ரெஷர் பண்ணுதுன்னு காங்கிரஸ் பேசியிருக்காங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்பர்ஸ் காட்டுறாங்க, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறது நீங்கள் அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அவங்க கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் வந்து
பேசுகிறாங்க. ரெண்டு கம்யூனிஸ்ட்டுமே பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து கவர்னரோட நடவடிக்கை சரியில்லை அப்படின்ட்டு. ஏன் இவர் வாய் திறந்தே பேச மாட்டாரா? இல்லை இப்படியே எத்தனை நாளைக்கு அவர் இருந்துட போகிறாரு? உடனே இதை நம்ம நேற்று 2 பேர்கிட்ட பேச போனோம் அப்படின்னா, மோடி என்ன பிரஸ்ஸை மீட் பண்ணாமல் இத்தனை வருஷமாக அவர் பிஎம்மாக இருக்கார் அப்படின்னா, நீங்கள் தானே மாற்று சக்தின்னு வந்தீங்க. எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தானே பேசிட்டு வந்தீங்க, மாற்று சக்தி தூய சக்தின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க பண்ணுற அதே விஷயங்களை நீங்களும் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் விஷயங்கள். ஒரு மக்களை சந்தித்து நான் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கேன், இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு அப்டேட் கொடுக்கறதுங்கிறது ஒரு பேசிக் விஷயம். இல்லை நாங்களாம் அந்த இதுக்கு தகுதி இல்லாமல் போயிட்டோமா? அவர் வந்து எங்களை பார்த்து இதெல்லாம் நீங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லையா? இன்றைக்கி அதே மாதிரி பார்த்தோன்னா, நேற்று கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு உட்காந்து அவங்கள்ட்ட பேசிட்டு வர்றாரு. கார்ல் மார்க்ஸோடைய திருவுருவ சிலைக்கு மாலை போட்டு காலில் வந்து கும்பிட்டுட்டு வர்றாரு. இன்றைக்கி போய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திருமாவளவன் அவர்களை பார்க்க முடியல. ஆதவர்ஜனாவை பார்த்து அந்த லெட்டர் வாங்கிட்டு வராங்க. இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது தெரியல. ஒரு குழப்பமான மனநிலையே வந்து விஜயும் அவருடைய கட்சியும் இருந்துட்டு இருக்கிற மாதிரியே தான் தெரியுது. நேற்று ஒரு டிடிவி ஒரு ட்விஸ்ட் ஒன்று பண்ணி விட்டார். அவருடைய கட்சியை வந்து விஜய் கட்சி வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, தமிழக வெற்றி கழகம் வந்து தூக்கிட்டு போயிட்டு அவர்கிட்ட வந்து ஃபோர்ஜரியாக சைன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் ஒரு கேஸ் வந்து நேற்று ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு கிண்டி போலீஸ் ஸ்டேஷனில். இந்த விஷயமே வந்து ஒரு நெருக்கடி நாளைக்கு அவங்களுக்கு கொடுக்க போகுது. ஏன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை அவருடைய ஒப்புதல் தானே கையெழுத்து போட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை தமிழக வெற்றி கழகம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுவும் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடுன்னு தெரியல. ஏன்னா குதிரை பேரம் பேசக்கூடாது அப்படிங்கிறது சட்டம். ஒரு எம்எல்ஏவோ ஒரு கட்சி தலைவருடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் பேச முடியாது, ஆதரவு கொடுங்கன்னு கேட்க முடியாது. ஆனால் நாங்கள் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு இது இப்போ எஃப்ஐஆர் ஆகிடுச்சு. நாளைக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் பிஜேபி வந்து இடியை உள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போதும், அவங்களுக்கு அந்த ஒரு பேஸ் எஃப்ஐஆர் போதும். நாளைக்கு வந்து இதே கேஸில் இடியை உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போது இது சீரியஸ் அலிகேஷன். ஒரு எம்எல்ஏவை நீங்கள் உங்களுக்கு கட்டுப்பாடு கொண்டு வரீங்க அப்படிங்கிறது ஒரு சீரியஸ் அலிகேஷன். ஆட்சி கவுக்கக்கூடிய அளவுக்கு கூட இது ஒரு நிலையை கொண்டு போகும். இந்த நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்கனவே சிபிஐ கேஸ் போயிட்டுருக்கு கரூர் இஷ்யூவில். உங்களுக்கு ஏற்கனவே 1.5 கோடி ரூபா காரில் விஷயம், இன்கம் டேக்ஸ் விஷயம் போயிட்டுருக்குது. இன்னும் நீங்கள் திராவிட கட்சிகள் மாதிரி உங்களை நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு லீடராக ப்ரூவ் பண்ணிக்கல பாஜகவை எதிர்க்கிற அளவுக்கு. அப்புறம் இந்த டிடிவி தினகரன் கூட அந்த மோதலில் உங்கள் மேலே ஒரு ஃபைலான, கட்சி மேலே ஃபைலான ஒரு எஃப்ஐஆர். இது எல்லாத்தையும் வச்சு நாளைக்கு பிஜேபி உங்களை நெருக்குச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்டு நீங்கள் எடுப்பீங்க? இல்லை நீங்கள் எடுக்கும்போது இந்த கூட்டணி கட்சிகள் வந்து உங்களுக்கு கூட எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இப்போது ஒரு கோர்வையாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. தமிழ்நாடு நாளைக்கு ஒரு முதல்வரை பார்க்க போகுது. ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு ஒரு நிலையான ஆட்சியாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சரியான நமக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியல. நாளைக்கு சின்ன இஷ்யூ அப்படின்னா கூட இவங்க வந்து டக்குன்னு இவங்க ஆதரவு வாபஸ் வாங்கிடுவாங்க. விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டும் திரும்பி ஆட்சி கவர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு குழப்பமான மனநிலையே விஜய் அவர்களும் நாளைக்கு பதவியேற்றுக்க போகிறாரு. நம்மளும் ஒரு நிலையான ஆட்சி அமையணும்னு தான் விருப்பப்படுறோம். ஆனால் அப்படி ஆகாதுங்கிற பட்சத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நானும் உங்களோட நாவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். வரும் தமிழக அரசியல் கலநிறுவங்களை ஆராய்ந்து என்ன நடக்கிறது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள். உங்கள் வாண்டரிங் மாங்க் சத்யாவுடன்.